மதுரையில் நீண்ட நாள் கோரிக்கையான கோரிப்பாளையம் செல்லூர் பகுதியை இணைக்கும் மேம்பாலம் 190 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பணியினை பொதுத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்து பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, தற்போது மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலம் பணிகள் முடிந்திருக்க வேண்டும், வழக்கு தொடுக்கப்பட்டதால் தாமதமாகியுள்ளது. தற்போது 7வது முறையாக கோரிப்பாளையம் பணிகளை ஆய்வு செய்துள்ளேன். பிப்ரவரி 10ஆம் தேதி பணிகள் முழுமையாக முடிவடையும். அதற்கு பிறகு முதல்வர் திறந்து வைப்பார். வைகை வடகரை சாலை நீண்ட நாள் கோரிக்கையிற்காக 168 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. கோரிப்பாளையம் மேம்பாலத்திற்கு சிறப்பான பெயரை வைக்க வேண்டும் என கோரிக்கை வந்துள்ளது. இந்த பகுதி மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த பெயரை முதல்வர் வைப்பார். விரகனூர் மேம்பாலத்திற்கு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் முன்னெடுப்பின்படி விபத்தை குறைப்பதற்காக 100 இடங்கள் கண்டறியப்பட்டு விபத்துகள் குறைக்கப்பட்டு வருகிறது. சுங்கச்சாவடி சாலைகள் ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சாலை அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். பேடிஎம் பொது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார், எம்எல்ஏக்கள் தளபதி, பூமிநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். அந்த பணிகளை அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். இந்த பணிக்காக ஒப்பந்த காலம் என்பது 24 மாத காலம். இப்போ முடிச்சிருக்கணும் கொஞ்சம்லாம் சொல்லணும்னா. இதுக்கு மத்தியில் நீதிமன்றத்திற்கு அந்த அமெரிக்கன் கல்லூரி சார்பாக வழக்கு தொடரப்பட்ட காரணத்தினால் அந்த வழக்கின் காரணத்தினால் ஒரு 6 மாத காலம் தள்ளி போயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். இருந்தாலும் இரவு பகல் பாராமல் எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய பொறியாளர்கள் கண்காணிப்பில் ஒப்பந்ததாரர்கள் இந்த பணிகளை தரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலத்தினுடைய நீளம் 2100 மீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் 2.100 மீட்டர். இதில் தமுக்கல் சந்தப்பிலிருந்து அண்ணா சாலை வரைக்கும் ஒரு மெயின் பாலம், ஆற்றுப்பாலத்தோட கூடிய ஒரு மெயின் பாலம். இன்னொன்று துணை பாலம், செல்லூர் பகுதி. இந்த பாலத்தை 2 பகுதியாக பிரித்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முதல் கட்ட பணிகள் அதை முடிக்கணும்னு சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை ஆய்வு செய்திருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவர், கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், இவர்களெல்லாம்